இந்த ஒரு நாள் தீர்ப்பு, இந்த ஒரு 6 மாச தீர்ப்பு அப்படிலாம் வந்துட்டு வசதிக்கு எல்லாம் சொல்லக்கூடாது. தண்டனைக்குரிய குற்றம் அவ்வளவுதான். சொத்து வருவாய்க்கும் அதிகமாக சொத்து குவித்ததாக உறுதியானால், ஆதாரபூர்வமாக உறுதியானால் அவர்கள் அதிகபட்ச தண்டனையோட தான் அவங்க வந்துட்டு தண்டிக்கப்படணும் அப்படின்ற ஒரு இடம் வந்துருச்சு. எனவே 3 ஆண்டு கால சிறை தண்டனை அப்படின்றது குறையக்கூடிய வாய்ப்பும் இல்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் அந்த வாழ்க்கையை வந்துட்டு முடிந்து விட்டதாக நம்ம கருதலாம். உச்ச நீதிமன்றத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. இப்ப இந்த எம்எல்ஏ பதவியும் இதுல பறிபோயிருது, இதுவும் பறிபோயிருது. அமைச்சர் பதவி தேர்தலையும் போட்டியிட முடியாது. 6 ஆண்டுகள் போல தேர்தலையும் போட்டியிட முடியாது. அதுக்கப்புறமும் இந்த வாய்ப்புகள் எல்லாம் கட்சியில வழங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் ஒரு கம்மியான ஒரு வாய்ப்பு தான். இருந்த போதிலும் இந்த வழக்கு கீழ் நீதிமன்றத்துல விடுதலை செய்யப்பட்டிருக்குது. இப்போ அந்த விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றத்துல விடுதலை செய்யப்பட்டது. பின்னர் 2016 விடுதலை செய்யப்படுறாரு. அதன் பின்னர் தான் இங்க மேல்முறையீடு பண்றாங்க. இப்ப அந்த தீர்ப்பு, கீழ் நீதிமன்ற தீர்ப்பு என்பது உச்ச நீதிமன்றத்துல அது ஒரு முக்கிய இடம் வைக்குமா சார்? இந்த மேல்முறையீட்டு வழக்குல கடுமையான விமர்சனத்துக்குள்ளானது அந்த தீர்ப்பு. அந்த நீதிபதியின் மீது இவர்கள் விமர்சனத்தை வைத்தார்கள். அந்த நீதிபதி எல்லாம் வந்துட்டு இறைவன் கொடுத்த வரம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியது. நம்ம கவனிக்க வேண்டியது ஒண்ணுதான். ஊழலை பொறுத்த வரைக்கும் கட்சி, கொள்கை, அரசியல் என்பதை எல்லாம் தூக்கி வைத்து விட்டு இந்த நாட்டையே கரையான் போல அரித்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல் தான். அது எப்படிப்பட்ட ஊழலா இருந்தாலும் சரி, என்ன பேர்ல அது நடந்தாலும் சரி, அப்ரோப்ரியேஷன் ஆஃப் பப்ளிக் மணி அண்ட் ப்ராப்பர்ட்டி, அது வந்துட்டு இந்த சமூகத்தை வந்துட்டு இந்த நாட்டையே வந்துட்டு அழிக்கக்கூடியது. விடுதலையினுடைய நோக்கமே அடிபட்டு போச்சு. இதெல்லாம் வந்துட்டு 3 ஆண்டு கால சிறை தண்டனைன்றதெல்லாம் ரொம்ப சாதாரண உலக ஸ்டாண்டர்ட்ஸோட ஒப்பிட்டு போனானா, அங்கெல்லாம் வந்துட்டு தண்டிக்கப்பட்டு உள்ள போனாங்க அப்படின்னோம்னா மறுபடியும் ஆயுசு முடிச்ச உடனே தான் வெளியிலே வர முடியும். அந்த அளவுக்கு தான் வந்துட்டு தண்டனை இருக்குங்க. இன்னும் 3 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த நாட்டுகளுக்கு வந்து ஊழலை ஒழிக்காம இந்த நாட்டை எல்லாம் மீட்க முடியும் அப்படின்றதெல்லாம் இம்பாசிபிள். ஒண்ணு ஜனநாயகத்தை மீட்கணும், இன்னொன்னு வந்துட்டு இந்த ஊழல் இருந்து இந்த நாட்டை மீட்கணும், இன்னொன்னு வந்துட்டு பொருளாதாரத்தை கொள்கை முடிவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கார்பரேட்டை காப்பாத்திட்டு இருக்கிறாங்களே, அதுல இருந்து இந்த நாடு மீட்கப்படணும். இந்த 3ம் செய்யாமல் இதெல்லாம் எந்த விதமான வாய்ப்பும் வசதியும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்திய உயர்நீதிமன்றத்தால் என்பதற்காக எல்லாரும் வந்துட்டு திருப்தி அடைய வேண்டும். மற்றவர்கள் இது போன்ற தவறுகளை செய்யாமல் இருப்பது ஒன்று. அதற்காக இந்த 3 வருஷம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. 3 வருஷம் எல்லாம் வந்துட்டு தவறு. இன்னும் சொல்ல போனா 3 வருஷம் தானே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. நீங்க டான்சி வழக்குல ஜெயலலிதா விடுவிக்கப்பட்ட போது இதே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்றத பாருங்களேன். நீங்களா பார்த்து உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் திருப்பி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வழங்கலையா? இந்த கூத்தெல்லாம் கூட இந்த நாட்டுலதான் நடந்திருக்குது. அதனால இந்த நாட்டுல எதுவும் நடக்கலாம் அப்படின்றதுதான் நம்ம கிட்டத்தட்ட பார்த்துட்டு இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்நாள்லயே. எனவே எல்லாம் ஒன்னும் சிரிப்பு தான் வருது. மற்றொன்று